அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இஸ்லாத்தை ஏற்காத மூமின்கள் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இது மிக முக்கியமான கேள்வி. இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ்வின் இருப்பை மறுக்கும் அல்லது நபி முகமது அவர்களை இறுதி தூதராக ஏற்காதவர்களுக்கு குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. அல்லாஹுவின் வசனங்கள், யாராவது இஸ்லாத்தை தவிர வேறு மதத்தை தேடினால் அது அவரிடமிருந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராவார். சூரா ஆல் இம்ரான் 385. உண்மையில் இஸ்லாத்தை தவிர வேறு மதத்தை பின்பற்றும் மக்கள் நரகத்தில் நிலைவாசிகளாக இருப்பார்கள். சூரா அல் பையினா 98:6. மறுமை தண்டனை, இஸ்லாத்தை மறுத்தவர்கள் நரகத்தில் நிலைவாசிகளாக இருப்பார்கள். அவர்கள் அங்கே தீயில் வேதனை அனுபவிப்பார்கள். அவர்களின் தோல் எரிந்து போனால் மீண்டும் புதிய தோல் கொடுக்கப்படும் என குர்ஆன் கூறுகிறது. அவர்கள் வேதனை நிற்காமல் இருக்கும். சூரா அந்நிசா 4:56. ஆனால் கவனிக்க வேண்டியது, இது மனப்பூர்வமாக உண்மையை அறிந்த பின்பும் மறுக்கும் மக்களை பற்றியது. அறியாமையால், தவறான தகவலால் அல்லது அவர்களுக்கு உண்மை வந்தடையாத நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கான தீர்ப்பு அல்லாஹ்வின் நியாயத்தின் அடிப்படையில் இருக்கும். இஸ்லாம் கூறும் அழைப்பு, இஸ்லாம் தண்டனை பற்றி மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கூறுகிறார், என் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்காதே. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறார். சூரா அஷுமர் 39:53. அதாவது, மரணத்திற்கு முன் மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றால் அல்லாஹ் மன்னிப்பார்.